உலக அளவில் இந்த ஆயில் சொல்லக்கூடிய எண்ணெய் உற்பத்தியில் 20 விழுக்காடை கொண்டிருக்கின்ற நாடு வெனிசுலா. உலக அளவில் சவுதி அரேபியாவை விட அதிகம். இன்னும் உடைச்சி பேசணும்னா இப்போ வெனிசுலாவில் இருக்கின்ற எண்ணெயுடைய அந்த இருப்பு மட்டும் 300 மில்லியன் பேரல் இருக்கு. 300 மில்லியன் பேரல் எடுக்கப்படாத எண்ணெய் இருக்கு. இப்போ இன்னொரு கம்பேரிசன் சொல்லணும்னா இந்தியா 145 கோடி, நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்றீங்க? வெறும் 8 மில்லியன் பேரல் தான் இருக்கு. அங்க 300 மில்லியன் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அதிகமா அங்க இருக்கு. ஆனால் அது வெனிசுலாக்காரங்க எடுக்கிறது இல்லை, அமெரிக்காவுடைய நிறுவனம் தான் எடுக்கிறாங்க. வெனிசுலாவில் தங்கச்சுரங்க மாதிரி இன்னைக்கு பெட்ரோல் இருக்கு. ஆனால் எடுக்கின்ற எல்லா வேலையும் அமெரிக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவங்க சாவேஸும் ரொம்ப எதிர்ப்பா இருந்தாரு. இப்ப இருக்கின்ற நிக்கோலஸும் அப்படிதான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா 2013 முன்னாடி சாவேஸோட ஆட்சியவே தூக்குனாங்க, புரட்சி ஏற்படுத்தி. ஆனால் மக்கள் புரட்சி ஏற்பட்டு மீண்டும் சாவேஸ் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் நிக்கோலஸுக்கு அது மாதிரியான மக்கள் சப்போர்ட் இல்லை. 2024 அவர் தேர்தலில் போர்ஜரி பண்ணாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட நிக்கோலஸுக்கு எப்படின்னா அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் பிடிக்கல, நான் இனிமே டாலர்ல வியாபாரம் பண்ண மாட்டேன்,